பகல்கம் தீவிரவாத தாக்குதல்ல தங்களுடைய சொந்தங்களை இழந்தவங்க, அந்த தாக்குதல்ல இருந்து தப்பிச்சவங்க, இப்படி ஒவ்வொருத்தரா அவங்களுடைய சொந்த ஊர் திரும்பிட்டு வராங்க. அவங்க அந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்த பகுதியில் நடந்த பல உண்மை சம்பவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், கொச்சியை சேர்ந்த ஒரு பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீவிரவாத தாக்குதல்ல அவங்க தந்தையை இழந்துட்டாங்க, அவங்க கூட ஒரு 2 கிட்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் இந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பார்த்தா எவ்வளவு கொடூரமா இருக்கும்னு நமக்கே தெரியும். அந்த ஒரு இடத்துல பால்கம் பகுதியை சேர்ந்த 2 இளைஞர்கள் இவங்க கூடவே இருந்திருக்காங்க. முழுக்க முழுக்க இவங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டுமே பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணுடைய அப்பாவோட உடல் மார்ச்சுரிக்கு போயிருக்கு. இவங்க அந்த ஒரு இடத்துலையுமே கூட இவங்க விட்டுட்டு போகாம இந்த 2 இளைஞர்களுமே அந்த கொச்சியை சேர்ந்த பெண்ணுடைய கூடையே இருந்திருக்காங்க. காலையில வரைக்கும் அந்த மார்ச்சுரி வெளியவே நின்றுருக்காங்க. தன்னுடைய தந்தையோட உடல் வெளியே வர வரைக்குமே அந்த பெண்ணுக்கு பக்கபலமா நின்றுருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தாக்குதல் நடந்த உடனே நாங்க மற்ற டூரிஸ்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா பதட்டம் அடைஞ்சிட்டோம், எங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஆர்மி போலீஸ்மேனுக்காக வெயிட் பண்ணாம அந்த பகுதியை சேர்ந்த, அதாவது அந்த டூரிஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல டாக்ஸி ஓட்டுவாங்களே அந்த டிரைவர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, பால்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ரோட்ஸ் எப்படி இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு மலைப்பகுதியில் இவங்களோட ஓன் கார் எடுத்து இவங்களை எல்லாருமே அந்த கார்ல ஏற்றிக்கிட்டு அந்த டூரிஸ்ட் எல்லாத்தையுமே பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. உங்களை ஒரு சேஃபான பிளேஸுக்கு கொண்டு போறதுக்காக அவங்க எடுத்த முயற்சிகள்லாம் சான்ஸே இல்லை, என்னைக்குமே எங்க லைஃப்ல என்னைக்குமே அவங்களை மறக்க முடியாது அப்படின்னு அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் பதிவு பண்றாரு. ஆனா இங்க இன்னைக்கு நிறைய பேர் தீவிரவாத தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த ஒரு மக்களை ரொம்ப ஈஸியா இந்த தீவிரவாதத்தோட கனெக்ட் பண்ணி மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்கோம்.